ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். கடந்த 12ஆம் தேதி ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கூட்டத்தின் முழுமையான காணொலி பதிவுகளை வழங்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் விடுத்த கோரிக்கைக்கு ஜனாதிபதி செயலகம் பதிலளித்துள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவின் பணிப்பாளர் நாயக பிரசன்ன பெரேராவின் கையொப்பத்துடன் பதில் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரால் செய்யப்பட்ட உத்தியோகபூர்வ உரைகளின் தொகுக்கப்படாத காணொலி பதிவுகள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்றே அரசாங்கத்திடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏனைய தரப்பினர் கருத்துரைகள் மற்றும் கருத்து பரிமாற்றங்கள் அடங்கிய பதிவுகள் உரிய உத்தியோகபூர்வ நடைமுறைகளுக்கு அமைவாக எதிர்காலத்தில் கூடிய விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த காணொலி காட்சிகளை முறைப்படியும் சரியான முறையிலும் வழங்குவதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் முழுமையான ஒத்துழைப்பு எப்போது கிடைக்கும் என்றும் அக்கடிதத்தில் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் தொகுக்கப்படாத முழுமையான காணொலி பதிவை வழங்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் ஊடக பிரிவிடம் முன்னர் கோரிக்கையும் விடுத்திருந்தது. இலங்கையில் பொலித்தீன் பயன்பாடு 26 மில்லியனில் இருந்து 16 மில்லியனாக குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடளாவிய ரீதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபை முன்னெடுத்த தீவிர நடவடிக்கையின் மூலம் பொலித்தீன் பயன்பாடு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மூலம் 2026ஆம் ஆண்டில் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடலின் போது இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பை மேலும் குறைக்கும் நோக்கில் பொலித்தீனுக்கு மாற்றான பொருட்களை அறிமுகப்படுத்தும் இந்த திட்டம் தொடரும் என்றும் அந்த அதிகார சபையின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் உணவுப் பொருட்கள் சார்ந்த தரம் மற்றும் விலை கட்டுப்பாடு தொடர்பில் தொடர்ந்து மக்களிடமிருந்து கோரிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதால் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் தீவிர பங்களிப்பின் தேவையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். மேலும் நெடுந்தூர பேருந்துகளை தரிக்கும் உணவகங்கள் மற்றும் தனியார் வைத்தியசாலையின் உணவகங்கள் தொடர்பில் விசேட பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு சிறுபோகத்தில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு உர மானியமாக சுமார் ரூபாய் 1426 மில்லியன் தொகை விநியோகிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன்படி சிறுபோகத்தில் 4,74,068 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள நெல் அறுவடை செய்த 7,28,185 விவசாயிகளும் நெல் நிலங்களில் 6,440 ஹெக்டேர் பரப்பளவில் இதர களப்பயிற்சிகளை அறுவடை செய்த 14,677 விவசாயிகளும் இந்நிதி பலன்களை பெற உள்ளனர். இந்நிலையில் சிறுபோகத்தினால் தொடக்கத்திலே உர மானிய தொகையை உயர்ந்த அரசு நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் நெல் நிலங்களில் இதர பயிற்சிகளை அறுவடை செய்வதற்கான மானியமாக ஹெக்டருக்கு ரூபாய் 15,000 இருந்து ரூபாய் 18,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் சந்தையில் உர தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்கவும் விலை உயர்வால் விவசாயிகளுக்கு ஏற்படும் சுமையை குறைக்கவும் சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள 566 விவசாய சேவை மையங்கள் மூலம் 50 கிலோகிராம் எடையுள்ள யூரியா உர மூட்டை ஒன்று 10,200 என்ற விலையில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் உள்ள முதலாம் தர தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான 19,892 பாடநூல்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்கள் மாயமான சம்பவம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் குறித்த புத்தகங்கள் விநியோக மையங்களுக்கு சென்றடையாமல் பழைய பேப்பர் வாங்குவோருக்கு விற்கப்பட்ட சம்பவம் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த புத்தகங்களை கிழக்கு மாகாணத்துக்கு கொண்டு செல்வதற்காக பியகம சியம்பலாவே சம்பிரத்தி மாவட்டத்தில் அமைந்துள்ள நிறுவனம் ஒன்றின் ஊடாக ஒப்பந்த அடிப்படையில் வேறொரு நிறுவனத்துக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. பியகம பகுதியில் வைத்து புத்தகங்களை விநியோகிப்பதற்காக பொறுப்பேற்ற பாரவூர்தி சாரதி ஒருவர் அவற்றை விநியோகிக்காமல் தனது வீட்டில் சேமித்து வைத்துள்ளார். பின்னர் குறித்த புத்தகங்களை பழைய பேப்பர் சேகரிப்பாளரிடம் 1,600 கிலோகிராம் எடைக்கு 47,000 ரூபாய்க்கு விற்றுள்ளார். அவ்வாறு வாங்கப்பட்ட புத்தகங்கள் போலியகுட பகுதியில் உள்ள காகிதங்களை அரைக்கும் நிறுவனத்துக்கு விற்கப்பட்டு அரைக்கப்பட்ட பின்னர் சில நாட்களில் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கல்வி வெளியீட்டு திணைக்களம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தலகம்ப போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு 31 வயதுடைய சந்தேக நபரான பாரவூர்தி சாரதியை கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பாரவூர்தி சாரதி கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 52 வயதுடைய நபர் ஒருவரின் மிகப்பெரிய சிறுநீரக கல் சத்திர சிகிச்சையின் மூலம் வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளது. இந்த சத்திர சிகிச்சையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 3 கிலோ 100 கிராம் எடையுடைய சிறுநீரக கல் திருகோணமலை வைத்தியர்களால் வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளது. இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் 2003ஆம் ஆண்டு பிரேசில் 1.9 கிராம் எடையுடைய சிறுநீரக கல் அகற்றப்பட்டதாக உலக சுகாதார திணைக்களம் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் திருகோணமலையில் பொது வைத்தியசாலையில் தற்போது அகற்றப்பட்டுள்ள சிறுநீரக கல்லின் எடை 3 கிலோ 100 கிராம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சத்திர சிகிச்சை வைத்தியர் பிரகலாதன் பாலகிருஷ்ண தலைமையில் இடம்பெற்றதுடன் வைத்தியர் M. ரிஸ்லி, வைத்தியர் J. M. இக்ரான், வைத்தியர் C. பிரகலாதன் உள்ளிட்டவர்களும் மயக்க மருந்து வைத்திய நிபுணர் வைத்தியர் அமிலவும் இதில் கலந்து கொண்டுள்ளார். திருகோணமலை பொது வைத்தியசாலையில் இவ்வாறான சிக்கலான சிறுநீரக சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளமை கிழக்கு மாகாணத்தில் அரசு வைத்தியசாலை மருத்துவ சேவையின் திறனை வெளிப்படுத்தும் முக்கிய சாதனையாக கருதப்படுகின்றது. அங்குலானாவுக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கடற்படை படகில் இருந்து 11 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அங்குலானா அருகே கடலில் டோரா என்ற ஸ்ரீலங்கா கடற்படை படகு ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் படகில் உள்ளவர்களை மீட்கும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன என்று கடற்படை ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இதன்படி படகில் உள்ளவர்களை மீட்க இலங்கை விமானப்படையும் உதவி செய்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இதேவேளை விபத்துக்குள்ளான படகை கண்காணிப்பதற்காக விமானப்படையின் MI-17 ரக உலகங்கு வானூர்தியும் பெல் 412 ரக விமானமும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என்று விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்வரும் நாட்களில் அதிக வெப்பநிலை மற்றும் பிற்பகல் வேளைகளில் மழை அல்லது ஆகிய 2 வகையான மாறுபட்ட வானிலை நிலவும் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. சப்ரமுக மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் நிலவி வரும் அதிகளவான வெப்பநிலை குறித்து சுகாதாரத்துறை விசேட அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளனர். தற்போது நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக வெளிப்புறங்களில் கடினமான பணிகளில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ளுமாறும் தேவையான அளவு நீரை அருந்துமாறும் சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இந்த வானிலை சூழ்நிலை காலநிலை அவ்வப்போது மாற்றமடைவதால் அதிக வறண்ட வானிலை நிலவும் பகுதிகளில் வாழும் மக்கள் தொடர்ந்தும் போதுமான அளவு நீரை குடிப்பது மிகவும் முக்கியமானது என்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் ஹன்சமால் வீரசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் கடுமையான சூரிய ஒளியில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள தோலில் பூசும் கிரீம்களை பயன்படுத்துவதும் உடலை நன்றாக மூடி ஆடை அணிவது முக்கியம் என்றும் இதன் மூலம் சூரிய வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை தவிர்க்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு இந்தோனேஷியா கடற்பகுதியில் இன்று அதிகாலை 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து டஜன் கணக்கான அதிர்வுகளும் பதிவாகியுள்ளது. இந்த அனர்த்தத்தின் குறைந்தது 2 உயிரிழந்துடன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக இந்தோனேஷியா பேரிடர் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் தாக்கத்தை அடுத்து இந்தோனேஷியாவின் பல கடலோர பகுதிகளில் 1 மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட சுனாமி அலைகள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கம் ஏற்பட்ட சுமார் 3 மணி நேரத்துக்கு பின்னர் அதிகாரிகளால் விடுவிக்கப்பட்டிருந்த சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனினும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. BNPB வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின்படி நிலநடுக்கத்தால் சிக்கர் ரிஜென்சியா பகுதியில் 2 உயிரிழந்துடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்தோனேஷியாவின் புவி இயற்பியல் முகாமையான BMKG வெளியிட்ட தகவலின்படி உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை 4:58 மணி அளவில் முதல் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இது கடலுக்கு அடியில் சுமார் 15 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்மை நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல அதிர்வுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மக்கள் அச்சமடைந்துள்ளதுடன் கட்டடங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ந்து மதிப்பீடும் செய்து வருகின்றனர். ஈரானுடன் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் கோர்முஸ் நீரினை தனது நாட்டின் பிரதேசமாக அறிவிக்கும் திட்டங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை நியூயார்க்கில் பேசிய ட்ரம்ப் எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் உரங்களின் உலகளாவிய விநியோகத்துக்கு இன்றியமையாத இந்த முக்கியமான நீர்வழியை அமெரிக்கா விரைவில் உரிமை கோரும் என்றும் ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளார். மிக மோசமாக தோற்கடிக்கப்பட்டு வரும் ஈரானை நாம் தோற்கடித்த பிறகு மிக விரைவில் நான் கோர்முஸ் நீரினை அமெரிக்காவின் பிரதேசமாக அறிவிப்பேன் என்றும் ட்ரம்ப் சிரித்துக் கொண்டே கூறியுள்ளார். பிப்ரவரி 28
2008 முதல் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு தாக்குதலை நடத்திய பின்னர் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலும் ஈரானுடன் போரில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் முன்னர் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% முக்கிய விநியோக மையமாக செயல்பட்ட அந்த நீர்வழிப்பாதை வழியான போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஈரான் பதிலளித்தது. போருக்கு முன்பு அந்த நீர்வழிப்பாதையில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் இப்போது அந்த நீர்வழிப்பாதையின் மீதான கட்டுப்பாடு அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் ஒரு முக்கிய முட்டுக்கட்டையாகவும் காணப்படுகின்றது. சமீபத்திய மாதங்களில் மீண்டும் சண்டை மூண்ட இடமாகவும் இது இருந்துகின்றது. ஜூன் மாதம் போரில் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதற்காக அமெரிக்காவும் ஈரானும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைத்தெழுத்தப்பட்டுள்ளன. ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளில் ஒன்று வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு ஈரான் தனது சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகும். பின்னர் இரு தரப்பினரும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மீறப்பட்டதாகவும் கூறினார்கள். மேலும் மாத இறுதியில் சண்டை மீண்டும் தொடங்கியுள்ளது.